ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த முதுநிலை மருத்துவ தேர்வுக்கான வினாத்தாள் ஏற்கனவே விற்கப்படுவதாகவும் இது தொடர்பாக டெலிகிராம் சேனல் ஒன்று செயல்படுவதாகவும் தற்போது சர்ச்சை புகார்கள் எழுந்திருக்கிறது. நீட் பிஜி லீக் மெட்டீரியல்ஸ் என்ற பெயரில் டெலிகிராம் சேனல் செயல்படுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்து மருத்துவர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு ரவீந்திரநாத் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நிலையில் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருக்கிற முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாளும் முன்கூட்டியே கசிந்திருப்பதாகவும் அது தொடர்பாக ஒரு டெலிகிராம் சேனல் செயல்பட்டு வருவதாகவும் இப்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து சார்? இதுபோன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே உடனடியாக ஒன்றிய அரசுல கவனம் செலுத்தணும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுலையும் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிறதும் மற்ற விஷயம் தொடர்ந்து நடக்குது. ஆள்மாறு நடப்பது இது போன்று தொடர்ந்து நடப்பது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகள் மீதும் அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. எனவே ஒன்றிய அரசு பொறுப்போட நேர்மையா நடந்துக்கணும். இப்போ இந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல, உறுதியா தெரியல. ஆனா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி செய்திகள் வருகின்றது. எனவே நாடு முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தேர்வு வருகின்ற 11ஆம் தேதி எழுதுறாங்க. 2 ஷிப்ட்ல எழுதுறாங்க. காலைல ஒரு ஷிப்ட், பிற்பகல் ஒரு ஷிப்ட் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 26,000 பேர் எழுதுறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்களுக்கு வெளி மாநிலங்கள்ல சென்டர் போட்டுதான் ஒரு பிரச்சனை எழுப்பியது. அப்ப அதுல தலையிட்ட பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் மருத்துவ சங்கம்லாம் குரல் எழுப்பிய பிறகு இப்ப தமிழ்நாட்டில இருந்து நீட்டுக்கு அப்ளை பண்ண நீட் பிஜிக்கு அப்ளை பண்ண டாக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 70% மேற்பட்டவருக்கு இங்கேயே மையங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இது போன்று பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு பல்வேறு சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில தான் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும். தேர்வை நடத்தக்கூடிய அந்த தேசிய அறிவியலுக்கான தேர்வு மையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.